கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, தர்மையான இந்த மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே எனக்கு பெருத்த மகிழ்ச்சி. திருச்சபை நமக்கு இந்த தவக்காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த தவக்காலத்தின் முதலாவது நாளாக்கிய இந்த விபூதி புதன் உங்களை சந்திப்பதில் ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பிரியப்படுகிறேன். விவிலியத்திலே தொடக்க நூல் 3:19 சொல்லுகிறது, மனிதா, நீ மண்ணாய் இருக்கின்றாய், நீ மீண்டும் மண்ணுக்கே திரும்புவாய். ஒரு வருடம் முழுவதிலும் இந்த ஒரு நாள் மாத்திரமே நாம் ஒரு நாள் மண்ணுக்கு திரும்புவோம் என்கிற ஒரு காரியத்தை வேதம் நமக்கு அழகாய் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் நாம் பிறந்த நாள் கொண்டாடும் பொழுது மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுகிறோம். அதே சமயத்தில் நாம் மரணத்தை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் நாம் இந்த மண்ணுக்கு நாம் திரும்ப போகிறோம். இந்த மண்ணுக்கு திரும்புவது எது திரும்பும் என்று சொன்னால், நம்முடைய சரீரம் மாத்திரமே மண்ணுக்கு திரும்பும். ஆவியானது அது யாரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்ததோ அது பரலோகத்தை சென்றடையும். சரீரம் மண்ணுக்கு திரும்பும், ஆன்மா மாத்திரமே எங்கே போகும் என்பதுதான், அது எங்கு போக வேண்டும் என்பதுதான் நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே அதை நிர்ணயிக்கிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் செய்த நன்மைக்கு தீமைக்கு ஏற்ப என்னோடு கூட பலன்கள் வருகின்றன என்று விவிலியம் அழகாய் சொல்லுகிறது. நாம் வரும்பொழுது எதை கொண்டு வந்தோம், போகும் பொழுது எதை கொண்டு போக போகிறோம் என்று உலகத்திலே ஒரு சொற்றாடல் ஒன்று உண்டு. ஆனால் நாம் இங்கிருந்து திரும்பும் பொழுது வெறுமையாய் நாம் திரும்புவதில்லை. நம்மோடு கூட நாம் செய்த நன்மைக்கான பலன்களும், ஒருவேளை நாம் தீமை செய்தால் தீமைக்கான பலன்களும் நம் எடுத்து கொண்டு போகிறோம். நன்மையை செய்கிறவன் பரலோகத்தை அடைவான், தீமையை செய்கிறவன் பாதாளத்தை சென்றடைவான். புனித பிரான்சிஸ் சேவியருக்கு அவர் வாழ்க்கையிலே அவருக்கு தொட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால், ஒருவன் எவ்வளவுதான் உலகை தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து போனால் அதனால் வருகிற லாபம் என்ன? ஆம், நாம் இந்த உலகத்திற்காக, இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக நாம் அதிக மெனக்கெடுக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆன்மாவின் நிலையை பற்றி நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கடவுள் நமக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கொடுத்திருக்கிறார். அதில் நாம் எவ்வளவு நேரம் நாம் அவருக்காய் நாம் செலவிடுகிறோம்? எவ்வளவு நேரம் நாம் அவரோடு உறவாடுகிறோம்? ஜெபத்திலே, விவிலிய வாசிப்பிலே நாம் எவ்வளவு நேரம் அவரோடு உறவாடுகிறோம்? ஆக இந்த நாள் திருச்சபை நமக்கு நம்மை ரீகலெக்ட் செய்வதற்காக, நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்காக அழகாய் இந்த நாளை கொடுத்திருக்கிறது. ஆம், நாம் சென்று நான் போகிறேன், என் தந்தையிடத்திலே 1000 உறைவிடங்கள், நிறைய உறைவிடங்கள் இருக்கிறது, அதில் ஒரு இடத்தை உங்களுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு நான் மீண்டும் வந்து உங்களை அழைத்து செல்வேன். இதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஒரு அழகான ஒரு வாக்குறுதி. ஒன்று, அவர் வந்து நம்மை அழைத்து செல்வார், அல்லது நாம் மரணத்தை தற்காலிகமாக ருசி பார்த்து நாம் அவரை சென்றடைவோம். ஆக நாம் போகிற இடம், எங்கு நாம் போக போகிறோம் என்பதை, மண்ணிற்கு நாம் திரும்ப போகிறோம் என்பதை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த 40 நாட்கள், ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்தால் 46 நாட்கள் நாம் செய்த பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக, எல்லாவற்றுக்குமாக மனம் வருந்தி அதை நாம் விட்டுவிட வேண்டும். வேதம் நமக்கு அழகாய் சொல்லிக் கொடுக்கிறது, எவன் தான் செய்த பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறானோ அவன் இரக்கம் பெறுவான், அவன் மன்னிப்பு பெறுவான், அவன் மீட்பு பெறுவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஒரு வார்த்தை அவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, நீங்கள் பரலோகத்திற்கு உரியவர்கள். நாம் இந்த உலகத்திற்கு அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறோமாம். அந்நியரும்
பரதேசிகளுமாய் இருக்கிறோம். நாம் இந்த உலகத்திற்கு ஒரு டூர் வந்திருக்கிறோம். எவ்வளவு நாட்கள் இந்த டூர் என்றது நமக்கு தெரியாது. ஒரு நாள் முடித்துவிட்டு நாம் எங்கிருந்து வந்தோமோ நாம் அங்கு செல்ல வேண்டும். நாம் அவரோடு விருந்துண்ண வேண்டும், அவரோடு அளவலாவ வேண்டும், அவரோடு நாம் வாழ வேண்டும், அவருடைய உறைவிடத்திலே நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம், ஆசை, எல்லாம் அதுதான். எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் விருந்துண்பேன், அவனோடு நான் அளவலாவுவேன், அவனோடு நான் பேசுவேன் என்று ஆண்டவர் அழகாய் சொல்லி இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் நம்முடைய பரம தகப்பனாய் இருக்கிறார். தீயவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு செய்வீர்களானால் வானகத்தில் உள்ள உங்கள் தந்தை எவ்வளவோ கைமாறுகளை செய்ய அவர் காத்திருக்கிறார் என்று சொல்லுகிற நல்ல தகப்பனை, பரலோக தகப்பனை நம்முடைய தகப்பனாய் நாம் கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ளவர்கள், எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ளவர்கள். சகோதர சகோதரிகளை, இந்த நாளில் நாம் நினைத்து பார்ப்போம். எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் நாம் வாழப்போகிறோம்? எவ்வளவு நாட்கள் இந்த உலகத்திற்காக நாம் மெனக்கெட போகிறோம்? நாம் நித்தியமாய் காலம் காலமாய் வாழப்போகிற அந்த பரலோகத்தை நோக்கி நம்முடைய கண்களை திருப்புவோம், நம்முடைய உள்ளத்தை திருப்புவோம். அதுதான் நாம் நித்தியமாய் வாழப்போகிற இடம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உனக்காக நான் மரித்தேனே. எதற்காக நான் மரித்தேன்? எதற்காக நான் மரித்தேன்? உன்னை பிதாவோடு ஒன்றிணைக்க வேண்டும். உனக்கும் பிதாவுக்கும் இடையே இருக்கிற அந்த பிளவை நீக்க வேண்டும். நீ பிதாவோடு சேர வேண்டும். நீ என்னோடு பரலோகத்திலே உறவாட வேண்டும், உறைய வேண்டும், வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய அன்பு தகப்பனுடைய விருப்பம். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற போகிறோமா, அல்லது தற்காலிகமாய் வாழ்கிற இந்த உலகத்தில் சிற்றின்பங்களுக்கும் இந்த உலகத்தினுடைய தற்காலிக காரியங்களுக்காய் நாம் செலவிட போகிறோமா? நினைத்து பார்ப்போம். இந்த 46 நாட்கள் விசேஷமான நாட்கள். இந்த 46 நாட்கள், அந்த நாட்கள் அதோடு முடிகிறது அல்ல. அது நாம் வாழ்நாள் முழுவதும் தொடர்கிற ஒரு காரியம். நம்முடைய கண்களை வேதம் அழகாய் சொல்லுகிறது. முதலில் தேவனுடைய நீதியையும் அவருடைய அரசையும் தேடுங்கள், விண்ணரசை தேடுங்கள். முதலில் விண்ணரசை தேடுங்கள், பிறகு எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று அழகாய் விவிலியம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்த தவ காலத்தில் ஒன்றை நாம் நினைத்து கொள்வோம். நாம் ஒரு நாள் இந்த மண்ணுக்கு நாம் திரும்ப போகிறோம். திரும்பவும் சொல்கிறேன், நம் சரீரம்தான் திரும்ப போகிறது, நம் ஆன்மா மண்ணுக்கு திரும்பாது. நம் ஆன்மா பரலோகத்தை சென்று அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய அன்பு தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம். அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற நாம் முயல்வோம். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இது அருமையான இந்த தவ காலத்தை நீர் எங்களுக்காய் கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம் ராஜா. தகப்பனே, இதோ இந்த 46 நாட்கள் நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறோம். எங்கள் ஆவியை உயிர்ப்பிக்க, எங்கள் ஆன்மாவை உயிர்ப்பிக்க, எங்கள் சரீரத்தை ஒடுக்க, இந்த உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதை விட நாங்கள் பரலோகத்திற்கும் ஜெபத்திற்கும் விவிலிய வாசிப்புக்கும் நாங்கள் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க, ஆவியானவரே, எங்களை முழுமையாய் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் காத்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.